ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். பிப்ரவரி 21 புதன்கிழமை பிரதோஷம், வளர்பிறை பிரதோஷம். அன்னைக்கு தினம் பசுமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை நீங்கள் தானமாக கொடுக்கறது மூலயமா நீங்கள் தொட்டதெல்லாம் பொன்னாகும், செல்வம் செழிக்கும், உங்களுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படும். பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அவ்வளவு அற்புதம் வாய்ந்த பிரதோஷமானது 21 பிப்ரவரி புதன்கிழமை வருது. அன்னைய தினம் கட்டாயம் சிவன் கோவிலுக்கு போயிட்டு சிவபெருமானை வழிபடணும். அது கூட உங்களோட கையால் பசுமாட்டுக்கு இந்த ஒரு பொருளை தானம் செய்யணும். அது என்ன பொருள், எப்படி கொடுக்கணும் அப்படிங்கிற விவரத்தை இப்போ பார்க்கலாம். புதன் திசை நடக்கிறவங்க, புதன் பகவான லக்னாதிபதியாக கொண்டவங்க, புதன் தோஷம் இருக்கிறவங்க எல்லாம் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபடலாம். புதன் திசை நடக்கிறவங்க, புதன் தோஷம் இருக்கவங்க மட்டும்தான் வழிபடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க மட்டும் இல்லை. செய்யக்கூடிய தொழிலில் குழப்ப நிலை இருக்குது, வேலையில் பிரச்சனை இருக்கிறவங்களும் புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் வழிபாடு செய்யலாம். புதன் கெட்டு போயிட்டா நம்மளோட புத்தி தடுமாறிடும், புத்திசாலித்தனம் குறைஞ்சிடும். அதனால வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் ஏற்படலாம். நீங்கள் புதன் பகவான் நினச்சி பிரதோஷ தினத்தில் சிவபெருமானை வழிபட்டா சிவபெருமான அருளையும் பெற முடியும், புதன் பகவானோட ஆசீர்வாதத்தையும் பெற முடியும். பிள்ளைகள் நல்லா படிக்கணும், அறிவு கூர்மை ஏற்படணும், ஞானம் வளரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்தில் உங்களோட பிள்ளைகளை சிவன் கோயிலுக்கு கூப்பிட்டு போயிட்டு பிரதோஷ வழிபாடு செய்ய வைங்க. இது தவிர உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது திருமணம் நடக்காமல் இருந்தால், குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவங்க நாளைய தினம் சிவபெருமானுக்கு விரதம் இருந்து வழிபட சொல்லுங்கள். நிச்சயமாக சுபகாரிய தடைகள் விலகும். நாளைக்கு சிவன் கோயிலுக்கு போகும்போது உங்கள் கையால் சிவபெருமானுக்கு முடிஞ்ச பொருட்களை வாங்கி கொடுக்கலாம். அபிஷேகத்திற்கு பால், தேன், வில்வ இலை, இளநீர், விபூதி, இப்படி உங்கள் வசதிக்கேற்ப என்னென்ன பொருட்களை வாங்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ பொருட்களை வாங்கிட்டு போய் சேர்க்கலாம். பிரதோஷ நேரம் அப்படிங்கிறது மாலை 4:30 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் இருக்குது. அந்த சமயத்தில் சிவன் கோயிலில் உட்காந்து சிவபெருமானை மட்டும் நினச்சி மனசார பிரார்த்தனை பண்ணுங்கள். சிவநாமங்களை வாய் விட்டு உச்சரிக்கலாம். கண்டிப்பாக கோயிலில் கூட்டமாக தான் இருக்கும். கூட்டம் இருக்கக்கூடிய இடத்த தவிர்த்துட்டு ரொம்ப அமைதியாக சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்த சூஸ் பண்ணி அங்கே உட்காந்து நீங்கள் தியானம் கூட பண்ணலாம். இது போக நாளைக்கு பிரதோஷம். அன்னைய தினம் பசுமாட்டுக்கு, அதுவும் புதன்கிழமையுடைய பிரதோஷம், இந்த ஒரு பொருளை பசுமாட்டுக்கு நீங்கள் தானமாக கொடுக்கலாம். அது என்ன பொருள் அப்படின்னா, புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம் பச்சை பயிறு. அந்த பச்சை பயிரை ஊற வச்சு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதில் கொஞ்சம் சர்க்கரை கலந்து இந்த ஒரு கலவையை நீங்கள் பசுமாட்டுக்கு கொடுக்கலாம். இன்னொரு பக்கம் பிரதோஷ தினத்தில் பச்சை பயிர் சுண்டல் செஞ்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பிரதோஷம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அங்கே நந்திக்கிட்ட இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு நீங்கள் பிரசாதமாகவும் கொடுக்கலாம். இது புதன்கிழமையில் வரக்கூடிய பிரதோஷ தினத்துக்கு பண்ணும்போது புதன் பகவானுக்கு உரிய தானியமாக இருக்கக்கூடிய பச்சை பயிரில் பண்ணும்போது கூடுதல் சிறப்பு. ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.